அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காக எம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நம்மை நித்திரை நின்று விழிக்கச் செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் யோபுவின் புஸ்தகத்தில் இருந்து சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் யோபு பட்ட பிரயாசங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை அவருடைய நண்பர்களில் ஒருவரான எலிப்பாஸ் சொல்லுகிறார். யோபுவினுடைய அந்த நிலைமையை பார்த்ததற்கு பின்பு அந்த மூவரும் அவரை பார்க்க வரும்போது 7 நாள் துக்கத்தோடு அவரோடு கூட தரையிலே அமர்ந்து விட்டதை நாம் நேற்றைய தினத்தில் படித்தோம். இன்றைக்கு அவருடைய துக்கத்தை தாழ முடியாமல், அவருடைய சூழ்நிலைகளை பார்க்க முடியாமல் அந்த யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அந்த எலிப்பாஸ் என்கின்ற நண்பர். நாங்கள் உம்மோடு இந்த சூழ்நிலையில் பேசினால் நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீரா? அவ்வளவு துக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பாவனைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் மன கிளேசமாய் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் அநேகருடைய துக்கங்களிலே பங்கு கொண்டு விழுந்தவனை எழுந்து நிற்கும்படி அவனுக்கு கை கொடுத்து அவனுக்கு உதவி செய்தீர். அநேக திக்கற்றவர்களை வழிமாறி செல்கிற பிள்ளைகளை நீர் நேரான பாதையில் வழி நடத்தினீர். அநேகருக்கு நன்மை செய்தீர். ஆனால் இப்பொழுது உமக்கு நேரிட்ட இந்த துக்கத்தினாலே நீர் மனம் கலங்கி கொண்டிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவர் சொல்லுகிறார், உம்முடைய வேதனையிலே, உன்னுடைய தேவ பக்தியிலே உம்முடைய உத்தமம், உம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லதுதான். ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கையில் இருக்கிற பிரயோஜனம் என்ன என்று சொல்லுகிறார். குற்றமில்லாமல் அழிந்து போனவன் யாராவது லோகத்தில் உண்டா? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ என்று நீர் நினைத்து பாரும். எலிப்பாஸ் யோபுவுக்கு சொல்லுகிற ஆலோசனை, இந்த லோகத்தில் எல்லோரும் பாவம் செய்தவர்கள்தான். தான் மரிக்கும்போது பாவம் செய்யாமல் நான் மரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் இந்த லோகத்தில் யாரும் இல்லை. தேவனுடைய சுவாசத்திலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியில் தேவனுடைய காற்று இல்லாமல் போகும் காலம் வரும். அது இயல்பு. உம்முடைய நிலைமையை பார்க்கும்போது சிங்கங்களின் ஞாபகங்கள் தான் வருகிறது. பால சிங்கங்களும் கிளை சிங்கங்களும் தங்களுடைய வயதில் காலத்தில் அது பலனற்று போய்விடும். உயிரோடு பலத்தோடு வாழ்ந்த சிங்கம் ஒன்றும் இல்லை. பற்கள் இல்லாத சிங்கங்களும் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். கிளச்சிங்கங்கள் இறையில்லாமல் மாண்டு போய்விடும். ஏனென்றால் அதற்கு பலன் இல்லை, வேட்டையாடுவதற்கான பலன் இல்லை என்று ஆலோசனை சொல்லுகிறார். மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரையை இறங்க பண்ணி அவர்கள் ராத்திரிகளிலே பலவித
தோற்றங்களை அவர்கள் காணும்போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நான் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆவி எனக்கு முன்பாக கடந்து போயிற்று. அது எனக்கு ஒரு தரிசனம் போல காணப்பட்டது. அப்பொழுது என்னுடைய சரீரத்தின் மயிர்கள் எல்லாம் சிலிர்த்தது. அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன்பாக நின்றது. ஆனாலும் அந்த ரூபம் இன்னதென்று என்னால் அறிய முடியவில்லை. யோபுவே, மனுஷன் தேவனை பார்க்கும் நீதிமானாய் இருப்பானோ? அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் தேவ நியதிக்கு உட்பட்டவன், தேவனுக்கு கீழானவன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் கேட்கிற, நாம் வாழ்கிற வாழ்க்கையின் தத்துவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரர்களிடத்தில் நம்பிக்கை வைப்பது இல்லை. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு உன் வீடுகளின் மேல் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள், அந்த பிள்ளைகள் மீது அவர் நம்பிக்கை வைப்பாரோ? அந்த எலிப்பாஸ் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கை எவ்வளவு டாம்பியமாக இருந்தாலும் அவன் மரித்து போனதற்கு பின்பு அவனுடைய நம்பிக்கை அற்று போய்விடும். அவர் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் செய்வினைகள் கொஞ்ச நாட்களுக்கு பின் மறந்து போய்விடும். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையைத்தான் மனிதன் பெற்றிருக்கிறான் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் இல்லாமல் போகிற ஒரு வாழ்க்கையைத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஞானமுள்ள மனிதர்கள் மரிக்கிறார்கள், ஞானம் அடையாமலும் சில பேர் சாகிறார்கள் என்று எலிப்பாஸ் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவன் துக்கத்தில் நிறைந்த அந்த சூழ்நிலையில் அவன் கவலைப்படக்கூடாது என்று இயங்குகிற அந்த ஏக்கத்தை இந்த யோபு 4வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இல்லை. யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட பறைசூடல், அதாவது ஆண்டவர் அவனை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய் இருந்தான் என்று சொன்ன அந்த நம்பிக்கை, அந்த ஊர் முழுவதும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அவன் கடைசியில் தனக்கு இக்கட்டு வரும்போது அவன் சோர்ந்து போகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறான். எலிப்பாஸ் அதைத்தான் சொல்லுகிறான். எந்த ஒரு மனிதனும் குற்றம் இல்லாமல் மரித்தது இல்லை. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை தொடும்போதும் தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்போதும் நாம் நல்லவர்களாகத்தான் காணப்படுகிறோம். நன்மை நம்மை முற்றிலும் சூழ்ந்திருக்கும் போதும் நாம் தேவனோடு இருக்க விரும்புகிறோம். ஆனால் துன்பம் என்கின்ற ஒரு அபச்சொல் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடும் போது நாம் தேவனை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்தை சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருப்பான். வேதம் வாசிக்க முடியாது, பாடல் பாட முடியாது,
ஜெபிக்க முடியாது. இவைகளெல்லாம் நாம் துன்பத்தில் படுகிற பிரயாசங்களை நாம் எண்ணி வாழும்போது சத்ரு நமக்கு கொடுக்கிற பின்னடைவு. இந்த பின்னடைவில் நாம் அவனுக்கு ஏற்றபடி நடந்தோம் என்றால் நாம் தேவன் மீது நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவோம். அதைத்தான் எலிப்பாஸ் யோபுவினிடத்தில் சொல்லுகிறான். எல்லோரையும் தாங்கின நீர், எல்லோருக்கும் நன்மை செய்த நீர், உதவியற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு கரம் கொடுத்து அவர்களை தூக்கி எடுத்த நீர், தள்ளாடுகிற கால்களை திடப்படுத்தின நீர், உனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் வரும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? தேவ நம்பிக்கை இல்லையா உனக்கு என்று கேட்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த யோபு 4வது அதிகாரம் யோபுவுக்கு மாத்திரம் அல்ல, துன்பப்படுகிற, தன்னுடைய உடைமைகளை இழந்து தனிமரமாய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலோசனை பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை உருவாக்கின தேவனை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்று இந்த 4வது அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தோடே மரித்தவர்கள் இந்த லோகத்தில் யாரும் இல்லை. துக்கத்தோடே மரித்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இந்த துக்கத்தோடே மரித்தவர்கள் தேவ நம்பிக்கையை இழந்தவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். துன்பம் நம்மை ஆட்கொள்ளும் போது நமக்கு சகாயர் அவர்தான். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த துன்பத்தின் மேன்மை நம்மை உண்டாக்கின தேவனை அழைப்பதற்கு, அவர் பக்கம் சாய்வதற்கு நம்மை விடாது. அவ்வளவு கொடூரமான செய்கைகளை சத்துரு நம் மீது புகுத்துவான். அதை வெல்வதற்கு தேவபலன் ஒன்றுதான் நமக்கு தேவைப்படுமே தவிர, அந்த துன்பத்திலேயே நாமும் நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை நாம் ஒரு நாளும் பெற்றுவிடக்கூடாது. அன்பு பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சற்று நினைத்து பார்ப்போம். ஒரு தெய்வத்திற்கே அந்த சங்கடங்கள் வருமென்றால், நம்மை போல மானிட மக்களுக்கு அது வராமல் இருப்பது சாத்தியமாகுமா? நிச்சயமாக இல்லை. யோபுவை ஆண்டவர் புடமிட்டார். அவனுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவர் அனுமதித்தார். அந்த அனுமதியிலும் அவன் தன்னை தேவ சமூகத்தில் உயர்த்தி காண்பித்தானே தவிர அவன் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. இந்த அனுபவத்தை இந்த யோபுவின் 4வது அதிகாரம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனுடைய பிறப்பு நன்மைக்கு அல்ல, வருத்தப்படுவதற்கு தான் என்று யோபு புஸ்தகம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் சற்று தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக இருப்பது நமக்கு ஆத்மீகத்திலே நமக்கு நன்மையை கொடுக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு 5:7 அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட பலத்தோடு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த நிலையிலும் வருத்தம் நம்மை ஆண்டு கொண்டாலும், வியாதிகள் நம்மை பற்றி கொண்டாலும், அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்க மட்டும் நோவு உண்டு என்றுதான்
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வியாதிகளிலே எத்தனையோ பேர் உழன்று தெரிவதை நாம் பார்க்கிறோம். கவலை வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே நீங்கள் தேவனோடு இருந்து எந்த சூழ்நிலையிலும் தேவனை கைவிட்ட ஒரு அனுபவத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டாம். தேவனோடு சமாதானத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் யோபுவுக்கு நடந்த அந்த சூழ்நிலையிலும் கூட அவனுக்கு ஆலோசனைக்காரர்கள் நண்பர்கள் சொன்ன ஆலோசனையைப் போல நாங்கள் துன்பங்கள் வரும்போது உம்மை விட்டு வழி விலகாதபடி உம்மை நேசிக்கிற ஒரு அனுபவத்தோடு நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களை பலப்படுத்தும். துன்பமில்லாத மனிதன், சந்தோஷமாகவே வாழ்ந்து முடித்த மனிதன் இந்த லோகத்தில் யாரும் இல்லை. கவலைப்படாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் மனிதர்கள். உம்முடைய பலத்தினாலே அந்த கவலைகளையும் துக்கங்களையும் மாற்றுவதற்கான வல்லமை நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து எந்த நிலையிலும் நாங்கள் பலவீனப்பட்டோ, சோர்வுற்றோ, வியாதிப்பட்டோ, துக்கப்பட்டோ அடைந்தால் அவைகளை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து எங்களை வெறுமையாக்க நீர் எங்களுக்கு பலத்தை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து எங்களை பூரிப்பாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நமக்கு நல்ல சகாயமான வார்த்தைகளை கொடுத்தார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி கவலையற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவனோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.